திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது அடியேன் திருச்செந்தூரில் ஆற்றிய சொற்பொழிவின் 3வது பாகத்தை பார்க்க இருக்கிறீங்க. முதல் 2 பாகத்தை பார்த்தவர்களுக்கு என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோடய சேனலோட பேர் பழைய பேர் இல்லை, புது பேர் யாழினி விஜிலதா. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சிவாய நம. தரார் உமையம்மை என்ன பண்ணுறாங்க, அந்த வடிவேலை சுவாமிகிட்ட தரார். யார்? முருகப்பெருமான்கிட்ட கொடுக்குறார். அந்த வேலை எடுத்துகிட்டு வரார். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த வேலாயுதம், இந்த தனி வடிவேல் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த வேலாயுதத்தை வச்சு எவ்வளோதோ செஞ்சு பார்த்தார். அவனுக்கு ஒரு நிமிஷம் தன்னோட விஸ்வரூபத்தை காட்டி பார்த்தார். ஆனால் அவன் என்ன பண்ணலை, கடைசி வரைக்கும் மாறவே இல்லை. அவனோட குணம் வந்து மாறவே இல்லை. எப்படி இருந்தாலும் முருகப்பெருமானை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட அவன் இருக்கிறான். அப்போ என்ன பண்ணுறாரு, இவர் தன்னோட வேளால் அவனை அடிக்க நினைக்கிறார். ஆனால் இதுக்கு மேலே இவனை விட்டு வைக்கிறது சரி கிடையாது. ஏன்னா தேவர்களெல்லாம் ரொம்ப துன்பப்படுத்திட்டான். தேவர்களெல்லாம் இவங்க வந்து அவ்வளோ இவனால் அவதிப்பட்டார்கள். அவர்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஒரு வாழ்வு தரணும் அப்படின்னு சொல்லி தேவர்கள் ஏற்கனவே வேண்டுறாங்க. வந்து எப்படியெல்லாம் வேண்டுறாங்க சொன்னோன்னே, அதாவது மன்மதனை அனுப்பி வேண்டுறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அவனை வந்து பல கோடி காலங்கள், ஏன்னா தட்சனோட யாகத்துக்கு அவங்க செஞ்ச துன்பத்துக்கு அவங்க அனுபவிக்கணும் அப்படின்னு. எந்த வினையும் தானாக வராது, இவங்க செஞ்சதுக்காக தான் வரும். ஏன்னா தட்சனோட யாகத்துக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் கேட்காமே போகிறாங்க. சிவபெருமானை வந்து கூப்பிடவே இல்லை. அப்படி இருந்தும் இதை மாதிரி சுவாமி உங்களை அழைக்கவே இல்லை, நாங்கள்லாம் போகிறது தகாது, அதனால் நாங்கள் போக மாட்டோம்னு இருந்திருக்கோம். இல்லை, சுவாமிகிட்ட வந்து கேட்டிருக்கணும், இதை மாதிரி வந்து யாகம் வைக்கிறோம் தட்சன், எங்களெல்லாம் அழைப்பு விடுத்திருக்கான், நாங்கள் என்ன செய்ய, போகவா, ஏன்னா நாளைக்கு நாங்கள் போகலைன்னா எங்களை அவன் தண்டிப்பான் அப்படின்னு ஒரு வார்த்தையாவது கேட்டிருக்கலாம். அதுவும் இவங்க கேட்கல. அப்போ இவங்க செய்த பலனை அனுபவிக்கணும். அதுக்காக தான் என்ன முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ காலம் தாழ்த்தி அந்த அவர்களுக்கு நன்மை செய்ய வருகிறார். அப்போ இவங்கெல்லாம் போன பிறகும் பார்த்தீங்கன்னா அந்த யாகத்துக்கு இவங்க போன பலனை, ஏன்னா சுவாமியை கேட்காம இவங்க போன பலனை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் கூட நினைக்கலாம், அது என்ன, அது ஒரு சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது இவ்வளோ பெரிய தண்டனை தரணுமா, அவங்கெல்லாம் தெரியாமல் தானே போனாங்க அப்படின்னு. எந்த தவறும் தெரியாமல் செய்கிறது இல்லை, கண்டிப்பாக அது தவறுன்னு தெரியும். இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு என்னன்னாக்கா சிவபெருமானே கூப்பிடலை, நம்மளை கூப்பிட்டுருக்கான் தட்சன், அவங்களுக்குன்னு இவங்களுக்கு பெருமை. அதாவது அவரை கூப்பிடாம நம்மளை கூப்பிட்டுருக்கான்னா அப்போ எவ்வளோ நம்ம வந்து சிவபெருமானோட பெரிய ஆளுன்னு தானே அர்த்தம். அவரை கூப்பிடாம நம்மளை கூப்பிட்டுருக்கிறதுனால நம்ம தான் பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம பெரிய ஆட்கள் இவங்க மனசுக்குள்ள ஒரு ஆணவம் இவங்களுக்கு வருது. அப்போ அந்த ஆணவத்தையும் அழிக்கணும். அதனால தான் அவர் என்ன பண்ணுறார், முருகப்பெருமான் காலம் தாழ்த்துகிறார் அப்படின்னு. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு செயல் செய்யணும்னாக்கா என்ன பண்ணுறாரு, ஒரு அந்த செயலை அனுபவிக்கிறதுக்கான காலத்தை கொடுக்குறார். ஏன்னா அவங்க திருந்துவாங்க அப்படிங்கிறதுனால. இப்போ நாமுமே ஒரு தவறு செய்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு தகுந்த காலத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். எவ்வளோ நாள் வந்து நம்ம ஒரு தவறு செஞ்சு தொடர்ந்து தவறு செஞ்சுட்டு இருக்கோம்னாலும் சரி, இப்போ திருந்துவான், இப்போ திருந்துவான், இப்போ திருந்துவான். ஆனால் கடைசியில் என்ன பண்ணுறாரு, திருந்த மாட்டான் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது கடைசியில் அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட செயல், இந்த வினையை அனுபவிப்பதற்கான ஒரு செயலை அவர் செய்து விடுகிறார். அதே போல தான் இந்த தேவர்கள் செய்த செயலை இவங்க அனுபவிக்க வேணும் அப்படின்னு இவ்வளோ காலமாக என்ன பண்ணுறாரு, காலம் தாழ்த்துகிறார். அப்படி காலம் தாழ்த்தி கடைசியில் என்ன பண்ணுறாரு, இதுக்கு கீழே முடிவு கிடையாது. கண்டிப்பாக இவரை என்ன பண்ணணும், சூரனை அழிக்க வேண்டும், தேவர்களை காப்பாற்ற வேண்டும், ஏன்னா இதுவரைக்கும் தேவர்கள் பட்ட துன்பத்தை நீக்க வேண்டும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, முடிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அது வரைக்கும் என்ன பண்ணுறாரு, வீரபாகம் அனுப்புகிறாரு, அவரோட சேனைகளை அனுப்புகிறாரு, அந்த மாதிரி தான் அனுப்பிச்சிட்டு இருக்காரு. ஆனால் கடைசியில் தான் என்ன பண்ணுறாரு, முருகப்பெருமானே வருகிறார். இந்த சக்தி ஆயுதத்தை வாங்கிக்கிட்டு அவர் வர்றாரு. அப்படி வாங்கும்போது என்ன பண்ணுறாராம், அந்த இந்த சக்தி ஆயுதம் வரும்போதே சூரனை வந்து வதைக்கிறார். வதைக்கும் போது தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்களாம், பூமாரி பொழிகிறாங்களாம் முருகன் இருக்கிற இடத்துல. அந்த முருகன் வந்து வேலை வீசின உடனே அந்த வேல் மேலே அப்படியே பூமாரி பொழியுதான். இந்த பூ அப்படியே கொட்டுதான். கொட்டும் போது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அந்த வேல் என்ன ஆகுதான், அனல் வடிவம் எடுக்குதான். சூரனை வதைச்சி 2ஆக பிளந்து அனல் வடிவம் எடுத்து என்ன பண்ணுது, அந்த தேவ கங்கையில் எங்கே முருகப்பெருமான் உருவானாரோ, எங்கே வந்து சேர்ந்தாரோ முருகப்பெருமான், அதே கங்கையில் என்ன பண்ணுதான்,
அதாவது அவனை அழித்த உடனே அந்த வேல் அனல் வடிவமாக ஆகுதான். மேலேருந்து தேவர்கள் அந்த ஒரு நிமிஷம் அந்த நிகழ்ச்சியை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். ஏன்னா சூரனை அம்பு விட்டாச்சு. சூரன் என்ன பண்ணுறான், பயந்துக்கிட்டு போய் கடலில் போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்போ சூரனும் ரெண்டாகி கடலில் தான் இருக்கிறான். இந்த வேல் என்ன பண்ணுது, அவனை ரெண்டாக்கிட்டு அப்படியே என்ன பண்ணுதான், நேராக கங்கைக்கு போதான். அந்த அனல் வடிவத்தோடே கங்கைக்கு போதான். அங்கே போய் விழுந்து அப்படி மேலே வேல் என்ன பண்ணுதான், மேலே எழும்பி வருது. அப்போ தேவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, அப்படி பூ மாதிரி பொழிகிறாங்க அந்த வேல் மேலே. அந்த வேல் அவனை ரெண்டு கூறாக்கின பிறகு திரும்பவும் எங்கே வருது, முருகப்பெருமானிடமே வருகிறது. அதாவது எந்த இடத்துலேருந்து புறப்பட்டுச்சோ அந்த இடத்துலேருந்தே என்ன பண்ணுது, திரும்ப அந்த வேல் சேருகிறது. இப்போ இந்த சமயத்தில் இவன் என்ன பண்ணுறான்னா, இப்போ இவன் என்ன பண்ணுறா, ரெண்டு கூரை ஆக்கியாச்சு. ரெண்டு கூரை ஆன பிறகு அவனுக்கு அப்போ தான் புத்தி வந்துச்சான், நம்ம ரெண்டு கூரை ஆக்கிட்டோம் அப்படின்னு. அப்பையும் அவன் என்ன பண்ணுறான், சேவலாகவும் கோழியாகவும் வருகிறான். ரெண்டு பேராக வரான். அப்புறம் தான் என்ன பண்ணுறானா, ரெண்டு கூறான பிறகு தான் முருகப்பெருமானோட அருள் முழுவதுமாக. ஏன்னா இந்த சக்தி வேலாயுதம் அவனுக்குள்ளே இறங்கின உடனே அவனோட அந்த ஆணவம் எல்லாம் அழிந்தது, மமகாரம் எல்லாம் அழிந்தது. அது எல்லாம் அழிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணிட்டானா, சேவலும் மயிலுமாக மாறினாலும் இறைவனை வணங்குகிறான். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தீயவை புரிந்தாரேனும் குமரவேல் திருமுன் உற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவார் என்கை ஆயவும் வேண்டுகோளோ அடுசமர் இந்நாள் செய்த மாயையின் மகனும் நன்றோ வரம்பில்லா அருள் பெற்றுய்ந்தான் அப்படிங்கிற. தீயவை புரிந்தாரேனும், எவ்வளவுதான் தீமை செஞ்சா கூட, அதாவது என்ன சொல்றாருன்னா, நீ எவ்வளவு கெட்ட காரியங்கள் எவ்வளவு, அதாவது நல்வினைங்கிற எதுவுமே இல்லாம முழு முதலா நீ தீயவையே செஞ்சா கூட குமரவேல் திருமுன் உற்றால், முருகப்பெருமான் முன்னாடி நின்றுட்டிங்கன்னா தூயவராகி அப்படிமா. இப்போ நம்ம முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆற்றுலலாம் தண்ணி குடிப்போம். நீங்கள் என் வயசில் உள்ளவங்கலாம் அந்த மாதிரி அனுபவம் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம போகும்போது இந்த மாதிரி பாட்டிலெல்லாம் தண்ணி அடைச்சிக்கிட்டு அப்போல்லாம் போக மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது போகிற வழியில் ஒரு ஆறு இருக்குதா இல்லை குளம் இருக்குதான்னா அதில் இறங்கி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அந்த தண்ணியை இப்படி விளக்கி விடுவோம். நீங்கள் அது அனுபவிச்சிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக அதை எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அப்படி முதல்ல தள்ளுவோம். மேலே இருக்கிற தூசியெல்லாம் தள்ளிட்டு அடியிலேருந்து தண்ணி எடுத்து குடிப்போம். அப்போ என்னது, அப்போல்லாம் தண்ணி சுத்தமாக இருந்துச்சு. அதோடு இல்லாமல் ஆறுகள் குளங்களில் தண்ணி இருந்துச்சு. இப்போ அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ மணல் இருந்துச்சு, இப்போ மணலும் கிடையாது. வெறும் என்னது, காட்டுக்கருவருக்கு இல்லைன்னா ஒரே குப்பமோடாக இருக்குது. நீங்கள் எந்த நீர்நிலையை பார்த்தாலும் அதில் தண்ணிங்கிறதே கிடையாது, வெறும் குப்பமோடு தான் இருக்குது. எங்கே போய் பார்த்தா அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அதை அந்த மாதிரி ஆக்கின பெருமை நமக்கு வர்ற அந்த வருங்காலத்துக்கு தான் சேருது. அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம அந்த தூசியை தள்ளிட்டு அடியில் இருக்கிற தண்ணியை குடிப்போம். அதே போல தான் இங்கே சூரபத்மன் என்ன பண்ணுறான்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஆணவம் அந்த மமகாரம் எல்லாம் அந்த முருகப்பெருமானோட வேல் உள்ளே போனவுடனே அது எல்லாம் என்னாச்சா, காற்றில் ஆடின மாதிரி. இப்போ நம்ம தள்ளி விடுவோம் பார்த்தீங்களா, அது போல தூசியை தள்ளுற மாதிரி அவனோட ஆணவமும் மமகாரமும் ஒழிந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ முருகப்பெருமான் முன்னாடி நம்ம போய் நின்னம்னாலே தூயவராகி விடுவோம். நீங்கள்லாம் அனுபவிச்சிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. இப்போ நம்மள்கிட்ட நிறைய கோரிக்கை சொல்லுவாங்க. இப்போ வரும்போது, அம்மா கோயிலுக்கு அம்மா போகிறீங்க, எங்களால் தான் வர முடியலம்மா, இதுமாரி என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கோங்கம்மா, இதுமாரி என் பையனுக்கு சீட்டு கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்கம்மா, சீக்கிரமாக என் பையனுக்கு 7.5 சனி நடக்குதுமா, கொஞ்சம் வேண்டிக்கோங்கம்மா அப்படிம்பாங்க. இப்போ நம்ம அங்கே வரோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு தான் வருவோம். ஏன்னா அவங்கெல்லாம் நம்மளை எப்போதுமே நம்ம கூட இருக்காங்க, நம்மளை கூட பழகுறாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு துன்பம் இருக்குது, அதெல்லாம் நம்ம சொல்லணும் முருகப்பெருமான்ட்ட அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் சன்னதிக்குள்ளே போயிடுவோம். போன பிறகு எப்படியோ லைனில் நின்னோம், இன்னும் 60 வயசுக்கு மேலே உள்ள லைன்லையோ எப்படியோ பிடிச்சி லக்கியில் நின்னோம், எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ளே போயிடுவோம். உள்ளே போன பிறகு நீங்கள் அங்கே முருகப்பெருமானை பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஏன்னா அடிச்சு பிடிச்சிட்டு தான் உள்ளே வந்திருப்போம். அங்கே போய் முருகப்பெருமானை பார்த்தா அதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே வேண்ட தோணாது. அங்கே சொன்னாங்க பார்த்தீங்களா, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் சீக்கிரமாக, என் பையனுக்கு சீட்டு கிடைக்கணும், அதெல்லாம் எதுவுமே நம்ம மனசில் நிற்காது. நீங்கள் நல்லா உணர்ந்தீங்கன்னா தெரியும். அங்கே போய் பார்த்தா அவரோட பாதமும் அவரோட முகமும் அதை நம்ம பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன நினச்சி வந்தோம் இல்லை நமக்கே ஏதாவது வேண்டிப்போன்னு நினச்சி நம்ம போவோம். ஆனால் அங்கே போன பிறகு பார்த்தீங்கன்னா எதுவுமே என்ன ஆகாது, மனசில் நிற்காம
அவரை பார்த்தபடியே இருப்போம். அவர் முகத்தை பார்த்தோம்னா அதுக்கப்புறம் எதுவுமே நமக்கு தோணாது, எதையும் நமக்கு வேண்டிக்கவும் நினைக்க தோணாது. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடுவோம், அப்படியே என்ன பண்ணுவோம், அவரை பார்த்தபடியே இருப்போம். வெளியில வந்த பிறகு அவரை பார்த்துட்டு வெளியில வந்தோன்னா எல்லாம் ஞாபகம் வந்துடும். ஐயோ இப்படி வேண்டிக்க சொன்னாங்களே, அப்படி வேண்டிக்க சொன்னாங்களே, அதெல்லாம் நம்ம மறந்து போயிட்டோமே அப்படின்னு. இருந்தாலும் வெளியில வந்து உட்காந்து தியானம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்போ என்ன பண்ணிடுவோம், யார் யார் என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் நம்ம வேண்டிட்டு வந்துடுவோம். அதுபோல அதாவது முருகப்பெருமான் முன்னாடி நம்ம போய் இப்போ நிற்கும் போதே நமக்கு எல்லாமே மறந்து போகுது. அப்போ முருகப்பெருமானோட தரிசனத்தையே பார்த்துருக்கிறாரு, விஸ்வரூப தரிசனம் பார்த்துருக்கிறார். அப்போ அவருக்கு எப்படி இருக்கும், உலகமே மறந்து போயிருக்கும். நமக்காவது உலகம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், அவருக்கு அது கூட இருக்காது. அதுபோல தான் முருகப்பெருமான் திருமுன் உற்றால் தூயவராகி மேலை தொல்குதி அடைவார் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி அவர் முன்னாடி நம்ம போய் நின்றுட்டோம்னா நம்மளோட வினைகள் அத்தனை என்ன போயிடும், கழிஞ்சு நம்ம என்ன பண்ணுவோம், தூயவராகுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஆயவும் வேண்டுமோ, இதெல்லாம் சொல்லி தெரியணுமானா இல்லையா, அதெல்லாம் என்னது, அடுசமர் இந்நாள் செய்த மாயையின் மகனும். அதாவது அவன் பிறந்த நாள்ல இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் துன்பம் மட்டும்தான் செஞ்சான், வேற நன்மை அப்படின்னு ஒரு துளி கூட கிடையாதான், ஒரு தூசி அளவுக்கு கூட அவன் நன்மை செய்தது கிடையாது. அப்படிப்பட்ட அந்த மாயையோட மகனும் என்ன பண்ணான், அருள் பெற்றான். அப்ப எப்போதுமே துன்பம் செய்கிற அவனுக்கே வந்து என்ன பண்ணாரு, முருகப்பெருமான் அருள் கொடுத்தாருன்னா எப்பயாவது ஒரு தடவை, எந்த நிமிஷமாவது ஒரு தடவை, எப்படியாவது முருகனை பார்க்கணும்னு என்னைக்காச்சும் ஒரு தடவை யாராவது ஒருத்தவங்க வந்து கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா நம்ம ஒரு தடவை வந்து பார்க்குறோமே, அப்போ நமக்கு அருள் செய்வாரா செய்ய மாட்டாரா, கண்டிப்பாக செய்வார். அவனை வணங்கிட்டோம்னாக்கா அவர் எப்போதே நமக்கு என்ன செய்வார், அருளை தவிர வேற எதையும் தரமாட்டார் முருகப்பெருமான். இந்த உலகத்துல உடனே பலன் கொடுக்கிற ஒரே தெய்வம் யாருன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான் சொல்லுவாங்க. ஆறுபடை வீட்டிலையும் மிக உயர்ந்த, உடனே உங்களுக்கு நன்மை வேணும், இந்த நிமிஷத்துல உங்களுக்கு வர வேணும், இந்த நிமிஷத்துல நீங்க நினைச்சது கிடைக்கணும்னா முருகப்பெருமான் தருவார். ஏழைக்கு இறங்கும் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முருகப்பெருமான் என்ன பண்ணுவாராம், எங்கெங்கயோ இருந்தெல்லாம் வந்து காசு கொடுத்து பணம் கொடுத்து நிறைய பூஜையெல்லாம் பண்ணி யாகம் பண்ணி சங்கார பூஜை பண்ணி அப்படியெல்லாம் செய்கிறவங்களோட கால் பலிக்க நடந்து வராங்க பார்த்தீங்களா, அந்த வெயிலில் நடந்து வந்து உள்ளே போகவே முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி நான் அப்படி தான் ஒரு கியூ போச்சு, சரி ரொம்ப நேரம் உள்ளே போகுது, சிவாய நம்ம ரொம்ப நேரம் உள்ளே போகுது, அது தர்ம தரிசனமாக இருக்கும் அப்படின்னு போய் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க இது 100 ரூபா டிக்கெட்டுமா, சரி எங்கே தான் இதுக்கு முன்னாடி வழி அப்படின்னு, அது அப்படி நேராக நடந்து போங்க, அந்த பிரகாரம் சுற்றணும்னு அந்த இடத்துல இருக்கும். நானும் அவ்வளோ தூரம் நடந்து போய் பார்க்குறேன், அங்கேயும் வரிசை தான் இருக்க ஒழிஞ்சு எந்த இடத்துல ஆரம்பிச்சதுன்னே தெரில. அப்போ அந்த மாதிரி 4 மணி நேரம் கால் கடக்கு வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவருக்கு தான் என்ன பண்ணுவாராம், முருகப்பெருமான் ஓடி வந்து அருள் செய்வாராம். சொல்லுவாங்க, அதாவது அம்மாவுக்கு முன்னாடி அப்பாவுக்கு முன்னாடி அருள் செய்பவர் யார் அப்படின்னா முருகப்பெருமான் தானா. சுவாமி வந்து கூட என்ன செய்வாரா, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க, என்னதான் பண்றான் இவன், வேண்டானா நம்மளை பாடுறானா நம்மளை அப்படின்னு. அம்பாள் சொல்லுவாளாம் போய் அவள்கிட்ட, ஐயோ அவர் ரொம்ப நேரமா பாடிட்டு இருக்காரு, ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் தான் அருள் செஞ்சா என்ன. அம்பாள் ரெக்கமெண்டேஷன் பண்ண பிறகும் சரி பார்ப்போம் அப்படிதான் சொல்லுவாராம். ஆனா முருகப்பெருமான் எப்படிப்பட்டவரா, இவங்க எல்லாம் என்ன சொன்னாலும் கேட்காம ஓடி வந்து அருள் செய்பவர் அப்படின்னு. நிறைய அவரோட புராணங்கள் எல்லாம் பார்க்கலாம். அம்மா வந்து இழுத்து கட்டி பிடிச்சிருப்பாரு, அம்பை பக்தர் இருக்காரு, இருந்தாலும் இவர் என்ன பண்ணிடுவாரு, ஓடி வந்துடுவார் ஞான சம்பந்தனுக்காக. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் என்ன பண்ணுவார், முருகப்பெருமான் ஓடி வந்து அருள் செய்பவர். அதாவது சின்ன பிள்ளையா இருக்கும்போது அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். எதுக்கு படிப்போம், மனப்பாடம் பண்ணுறதுக்காக படிப்போம். நம்ம பண்ணினதை வந்து படித்து எக்ஸாமுக்கு எழுதணும். ஆனால் அதே இது என்னது, நம்ம கொஞ்சம் வயசான பிறகு அதுக்கு என்ன அர்த்தம்னு செய்யும். அப்போ அறம் செய்ய விரும்புங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அறம் செய்கிறோம். அதுபோல தான் எதையும் நம்ம உணர்ந்து செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கண்டிப்பாக அதோட பலனை வந்து நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை, சுப்பிரமணிக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை அப்படிங்கிறார். வழிக்கு துணை வடிவேல் அப்படின்னு. எந்த இருட்டாக இருந்தாலும் எங்கே இருப்பாரா முருகப்பெருமான் நம்ம கூடையே வருவார், அவரை நம்பி போனோம்னா கூடவே வருவார் அப்படின்னு. சிந்தை நொந்தவனுக்கு கந்தன் துணை அப்படிங்கிறாங்க. ஒருத்தன் வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாமே முடிஞ்சிட்டு இனிமேல் நமக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு நினச்சி முருகப்பெருமானை வந்து வணங்கினா அவனுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கறதுல முதலிடம் யாருக்கு அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு.
தான். நீங்கள் இனிமேல் நமக்கு வாழ்க்கையே கிடையாது, எல்லாம் முடிஞ்சிட்டு அவ்வளவுதான், அந்த கடலில் விழுந்து போக வேண்டியதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு தடவை அவரை வணங்குனீங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையை என்ன பண்ணிடுவார், திருப்பி போட்டுருவார். அது மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையை அவர் திருப்பி போட்டு இன்றைக்கி அவங்க நல்லா இருக்கிறத நான் கண்கூட நானே பார்த்துருக்குறேன். அப்புறம் நாள் எண் செய்யும் வினையன் செய்யும். என்னதான் வினையாக இருந்தாலும் நாலு நல்லது செய்யாது, கெட்டது செய்யும். இந்த வினை அஷ்டமியில் போகக்கூடாது, நவமியில் போகக்கூடாது, இதெல்லாம் வந்து யார் கிடையாதான், முருகப்பெருமானுக்கு கிடையாது. இது எந்த ஒரு கெட்ட சகுனமும் முருகப்பெருமானை என்ன செய்யாது, பாதிக்காது. முருகப்பெருமானை வணங்குகின்ற நம்மையும் என்ன பண்ணாது, இந்த சகுனங்கள் எல்லாம் நம்மை பாதிக்காது. அவனை வணங்கணும்னு போனால் அது எல்லா நாளும் நமக்கு நல்ல நாளாக இருக்கும். உயிர்கள் புண்ணியம் செய்தால், அதாவது தவ ஒழுக்கம் சிறந்து மேன்மை அடையும். புண்ணியம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா என்னதான் நம்ம வந்து கீழே போனால் கூட நம்மளோட புண்ணியம் என்ன செய்யுமா, தவ ஒழுக்கத்தை திறந்து நமக்கு மேன்மையடை செய்யும். அதே போல் மாயையில் சிக்கனம்னா காமமும் ஆணவமும், இதுக்கு யார் சாட்சி அப்படின்னா சூரனே சாட்சி. எப்போ நம்ம மாயையில், இந்த உலக மாயையில் சிக்கிறோமோ அப்போ வந்து காமமும் ஆணவமும் குரோதமும் தான் நமக்கு வளர்ந்து நம்மளை என்ன செய்யும், நரகத்தில் தள்ளும். அப்போ எப்போதுமே நம்ம செயல்கள் எல்லாம் என்னது இருக்கணும், நல்லதை நோக்கியே இருக்கணும். நல்லவற்றை பேச வேண்டும், நல்லவற்றை கேட்க வேண்டும், நல்லவற்றை பார்க்க வேண்டும். இதை வந்து ஒரு ஒரு உறுதிமொழியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். யார் என்ன செஞ்சாலும் நம்ம நல்லது செய்யணும், நம்ம கெட்டதே செஞ்சால் கூட நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்து, அதெல்லாம் முடியாதுமா, எல்லாரும் அப்படி கெட்டது செய்கிறாங்க, நம்ம எப்படி செய்யாமல் இருக்க முடியும் அப்படின்னு நீங்களாம் நினைக்கலாம். ஆனால் நல்லது செய்து பார்த்த பிறகு, அந்த இன்பத்தை நீங்கள் அனுபவித்த பிறகு, அதனால் வரும் பெருமையை நீங்கள் உணர்ந்து கொண்டால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் முருகப்பெருமான் முடித்து கொடுப்பார் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த நல்ல நிகழ்ச்சியை நமக்கு தந்த இணையானவர் மற்றும் தக்கார் மற்றும் அலுவலகத்தில் பணியும் அத்துணை நண்பர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் நல்ல உபயதாரரான திரு ஆறுமுக பாண்டியன், திரு சக்தி முருகன் திருச்செந்தூர் அவர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுகாரும் எனது உரையை மிக அருமையாகவும் அழகாகவும் கேட்ட அத்துணை பேருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் பொன்னார் திருவடியை வணங்கி சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆவணி திருவிழா 3ஆம் நாள் கலைஞர் சிறப்பு நிகழ்ச்சியில் இதுவரை திருச்செந்தூர் முருகனை நம்பி வைத்திருக்கின்றார், நினைத்ததெல்லாம் கிடைக்கும் என அழகாக அற்புதமான பல கருத்துக்களை எடுத்துக் கூறி பக்தி சொற்கள் வாசி நிறைவு செய்தவர்கள் திருமதி காரைக்கால் விஜயலட்சுமி அவர்கள் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். இந்நிகழ்ச்சியுடைய உபயோகர் திருச்செந்தூர் ஐயா ஆறுமுக பாண்டியன், திரு சக்தி முருகன் அவர்கள் வந்து வருகிறார்கள். அவர்கள் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு வரவேற்று உபயோகர் அவர்களுக்கு திருக்கோயில் சார்பாக பல நாளை அனுமதி போகிறது.